வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் தெரிவு நிலையே விழிப்பு நிலையாகும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: விருப்பம், சனம், வஞ்ச, மதம், பால் கவர்ச்சி, விளைவரியா கடும்பற்று எனும் ஆறும் ஒருகுலைந்த நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, கருத்துடைய கற்புநெறி, ஈகை என்ற களங்கமுலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உள்ள பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில: நீ நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி எதுவும் உள்நுழையா இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சுவாமிஜி இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க வரிகள்ல, நாள்காட்டி வரிகள்ல? உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் தெரிவு நிலையே விழிப்பு நிலையாகும். சாமி சொல்லுவாங்க, காம உணர்ச்சி நிலை என்பது பீட்டா அலை. நம்முடைய மன அலைச்சுழல் 14லிருந்து 40 வரையில போகும். அப்ப அந்த நிலையில நம்மையும் பாதிப்புக்குள்ளாக்கிட்டு நம்முடைய சூழல்ல உள்ள அனைவரையுமே நாம பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை என்பது துன்பம் தரத்தக்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாமும் துன்பம் அடைவோம், மற்றவர்களுக்கும் நாம துன்பம் கொடுப்போம். மேலும் மேலும் நம்முடைய பாவ பதிவுகளை சேர்த்து கொண்டே வாழக்கூடிய அந்த துன்பம் தரத்தக்க வாழ்க்கை தான் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை. அப்போ உணர்ச்சி நிலையில வாழக்கூடியவங்கெல்லாம் வடநூலார் சொல்லுவாங்க, காம குரோத லோப மோக மத மாச்சரியம் 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் வந்தா இன்னும் 4 வந்துடும். தம்பம், தப்பம், சூசை, அசூசை என்ற இந்த 10 வந்துடும். அப்போ அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில இந்த 10 நிலைகள்ல நாம வாழும்போது நமக்கு துன்பம். அது தூய தமிழ்ல சொல்லுவாங்க சாமிஜி, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அச்சம், அவமானம், அதிகார போதை, தற்பொறுமை என்ற இந்த 10 வந்துடும். இந்த 10 ஒரு மனிதரிடம் இருந்தது அப்படின்னு சொன்னா 5 பெரும் பழி செயல்கள் தான் நிகழும்: பொய், கொலை, களவு, சூது, பாலொழுக்க தவறு. அதோடு அல்லாம அந்த ஆணவத்தன்மையான 8 வந்துடும். என்னன்னா தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கண்ம வினைகளாக இந்த ஆணவத்தன்மைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வந்துடும். அப்ப அந்த நிலை வாழ்க்கையில, இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நாம மேலும் மேலும் பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டே நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொளுத்து கொண்டு வாழக்கூடிய அந்த பாப செயல் தான் அதிகமாக நிகழும். சாமி சொல்றாங்க, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம நம்முடைய தலைவுச்சி துரியம், இறைநிலை இணைப்பு சுத்தவெளி, பேரியக்க மண்டல இணைப்போடு நாம உச்சி நம்முடைய தலை உச்சியிலிருந்து ஒரு 12 அங்குல உயரத்துல துவாதசாங்க நிலையில நாம விரித்து நாம துரியாதீத பேரியக்க மண்டல நிலைகள்ல நாம இணைந்த வாழ்க்கையில நம்முடைய புருவ மத்தியில நாம மனதை வைத்து வாழக்கூடிய அந்த தியான வாழ்க்கையில நமக்கு இந்த புலன்கள் எல்லாமே அடக்கம், உறுதி, நட்பம், சக்தி, செயல்திறன் கொடுக்கும். அளவுமுறை மீறாது மாறாது நாம அளவுமுறை காத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையானது மகான்கள் வாழ்ந்து கொண்டு இன்றும் புகழுடம்போடு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையானது ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமையும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, நம்முடைய சுவாசம், மூச்சுக்காற்று, அதே போல புருவ மத்தி, தலை உச்சி, சுத்தவெளி, பெரியக்க மண்டலங்களோடு இணைந்த அந்த வாழ்க்கையை நாம வாழ பழகி கொண்டு அந்த நிலையிலே இருந்து
நாம தவம் என்ற அளவுல நாம வாழும்போது மௌன நிலையில இருக்கணும். அவ்வப்போது வரக்கூடிய தற்சோதனைகளை செய்து கொண்டே வாழும்போது சாமி சொல்லக்கூடிய இந்த உணர்ச்சி நிலைகளில் மயங்காமல் வாழும் தெளிவு நிலையே விழிப்பு நிலையாகும் என்று நாள்காட்டி வரிகளில் சொல்றாங்க. அப்போ அந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில நம்ம வாழும்போது நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். பதிவுகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ளலாம். நாமே இறைவன், அனைத்தும் இறைநிலைதான் என்பதை உணர்ந்து வாழ முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.